Kalata Village family, please subscribe. கோமதி, ராமலட்சுமி. ஏமா மாரி இங்க என்ன கத்திட்டு இருக்கா? ராணி அக்கா, ஒன்றும் இல்லைக்கா. 2 நாளாக கோமதி ராமலட்சுமி நம்ம தோட்டத்தில் வந்து வேலை பார்த்தாவங்களக்கா. கூலி காசு வாங்காமல் வந்துட்டாவக்கா. அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? சரி சரிம்மா, கையோட கொடுத்துரு, இல்லைன்னா நாளை பின்னாடி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாவ. அச்சு, நாமளும் தினமும் தான் க்ளீன் செய்கிறோம். என்ன தூசி வருதம்மா. கோமதி, கோமதி, ராஜலட்சுமி. இந்தா வாரேன். ஏய், எங்கிட்டி போற? நீயா கோமதி? ராஜலட்சுமி ஓடுறா. இல்லத்தே, என்னைய தான் கூப்பிட்டாவ, அதான். உன்னைய வாடி கூப்பிட்டாவ, போய் சொன்ன வேலையை செஞ்சி. பொங்க வருது, எல்லாம் சுத்த செய்யணும். ஓடுறா, எவ கூப்பிடுவாளோன்னு. ஓடிட்டாளா? வர்க்கீஸு, வர்க்கீஸு. மாரியக்கா, என்ன இங்கே நின்று கூப்பிட்டுருக்கீங்க? ஒன்றும் இல்லை தங்க பொண்ணு, கூலி காசு வாங்கலான்னு வந்தேன். நீ எங்கேருந்து எகிரி குச்சி ஓடியார? நீங்கள் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா? என் மாமியார் சொல்ல கேட்காம எகிரி குச்சி ஓடியாந்துட்டேன். நீ போ தங்க பொண்ணு, அவங்க பேசுறதுக்கு ஏத்த மாதிரி தான் நீயும் வந்து நின்னுட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டுக்கா, நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலான் தான் வந்தேன். உங்களுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுக்கணுமா? எல்லாரும் போயிட்டு வந்துருவோமாக்கா. எல்லாரும் வீட்லேயே ஆளு இருக்காங்கல்ல இன்னைக்கு. ஆமாம் ரணியக்கா, நானும் கேட்கலான்னு தான் இருந்தேன். இன்னைக்கு முத்துமாரிக்கு அப்பாவும் வீட்டில் தான் இருக்காவ. எல்லாரும் அப்படியே போயிட்டு வந்துடலாமா? பூமாரியும் கூடவே இருக்கா. அப்படியா? சரிம்மா, இவங்க அப்பா வீட்ல தான் இருக்காவே, எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். தங்க பொண்ணு, நீ வள்ளிக்கும் சீலாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறியா? நான் சொல்லிடுறேக்கா. இவர்கிட்ட சொல்லி கார் எடுத்துட்டு வரேன். அப்படியே எல்லாரும் போயிடுவோம். என்ன? சரி தங்க பொண்ணு, சீக்கிரம் வந்துரு. ஏங்க ஏங்க. என்ன தங்க பொண்ணு, எங்க போயிட்ட? வேலை செய்ய சொன்னா எங்கேயோ போயிட்டுன்னு எங்க அம்மா கத்திட்டு இருக்காவ. ஆமா, என்னைக்கு தான் உங்க அம்மா கத்தல. சரி அதெல்லாம் விடுங்க. ராணி அக்கா வீட்டில், மாரியக்கா வீட்டில், வள்ளியக்கா வீட்டில், சீலா வீட்டில், எல்லார் வீட்லையும் இன்னைக்கு அவங்க வீட்டுக்காரங்க இருக்காங்களாம். நம்மளே அப்படியே போய் பொங்கலுக்கு துணி எடுத்துட்டு வந்துருவோமா? எங்க அம்மா கிட்ட சொன்னா கத்துவாக தங்க பொண்ணு. ஏங்க, நம்ம ஒரு நல்ல நாளுக்கு ஒரு துணிமணி கூட வாங்கக்கூடாதா? எல்லாரும் கூடயும் இப்படி ஒன்னா போய் வாங்கினா தானங்க நல்லா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க கார் சாவியை கொண்டாங்க, நான் எடுத்துட்டு அங்க நிக்கிறேன். நீங்க உங்க அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. தங்க பொண்ணு, இவ ஒருத்தி. தங்க பொண்ணு, எங்கம்மா வர்க்கீஸு? பாரா இருக்கா, என் மாமியார் கிட்ட சொல்லிட்டு வாரேன் அவ. ஏக்கா, எல்லாரும் ரெடியா? போவோமா? எங்கேக்கா மற்றவங்களெல்லாம் காணோம், நான் மட்டும் தான் வந்திருக்க போல இருக்கு. இந்தா அவர் வந்துட்டாருப்பா. எங்கனே செல்வா மற்றவங்களெல்லாம் காணோம். ஒரு வழியா எல்லாருக்கும் நேரம் ஒன்னா கிட்டிடுச்சு போல இருக்கு. ஆமா கரெக்டா சொன்னான் செல்வா. இத்தனை பேர் கார்ல எப்படிப்பா போறது? ஏக்கா, ஒண்ணு செய்வோம். பொம்பளை ஆளுகள்லாம் கார்ல வந்துருங்க, நாங்கெல்லாம் பைக்ல வந்துடுறோம். சரி, பின்ன எல்லாம் கரெக்டா கடைக்கு வந்துருங்க, இல்லைன்னா அங்கங்க தொலை வைக்கிட்டு இருக்க முடியாது. ஏக்கா, எல்லாம் டைட்டா பிடிச்சிக்கிடுங்க. அவங்களுக்கு முன்னாடி நாம தான் போய் சேரணும். மெதுவா போ தங்க பொண்ணு, பிள்ளைகள்லாம் கூட இருக்காவே. பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பழக்கி கொடுக்க முடியாது தங்க பொண்ணு, மெல்ல போ. மாரியக்கா, நீங்க சும்மா இருங்க. தங்க பொண்ணு, ஆம்பளைகளா பொம்பளைகளான்னு பார்த்தா நாம தான் முன்னாடி முந்திக்கிட்டு நிக்கணும். சீக்கிரம் போ. ஆமா, சரியா சொன்னீவக்கா. பிள்ளைகளா, யாருக்கு என்ன துணி வேணுமோ எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிடணும். என்ன, வருஷத்துக்கு ஒருத்தர் தான் எடுத்து தருவாங்க. தங்க பொண்ணு, பார்த்து வண்டி. ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம். மெதுவா போ தங்க பொண்ணு. இதுக்கு தாக்கா இவளுகளோட நான் வரதே இல்லை. வர்க்கீஸ் தான் வண்டி எடுப்பான்னு நினைச்சேன். பார்த்தா இவ வந்து ஓட்டிக்கிட்டு நிக்கா. தாய்க்கிழவி, யார் ஓட்டுனா என்ன? உங்களுக்கு மொத்தத்துல கடைக்கு போய் சேர வேண்டாமா? உசுரோட போகணும்னு சொல்றாவ தங்க பொண்ணு. மாரியக்கா, எப்படியோ தங்க பொண்ணு கூட சேர்ந்து வந்துட்டீங்க இல்லையா? ஆமா, போ வர்க்கீஸு. எப்படியோ உசுரோட கொண்டு வந்து சேர்த்தாலே உன் மவராசி. சரி, எல்லாரும் துணியெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு இங்கே வந்து சேர்ந்துருங்க. அப்புறம் அங்கங்க தேடிட்டு இருக்க முடியாது. ஆமா, யார் கையிலயும் போனுங்களும் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் இங்கே வந்துருங்கக்கா. ஏங்க, நான் என் அம்மாவுக்கு ஒரு புடவை எடுக்கட்டா? எடு சீலா, உங்க அம்மாவுக்கு ஒன்று எடு, என் அம்மாவுக்கு ஒன்று எடு, எங்க மைனிக்கு ஒன்று எடு. என் அம்மாவுக்கு எடுக்கட்டான்னு கேட்டா நீட்டிட்டு ஆளாக்கா. எத்தே, நாங்க 3 பேரும் ஒரே மாதிரி துணி எடுக்கட்டா? எடுங்க மக்களே, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நல்லா எடுங்க. ஏட்டி, ஆளுக்கு வேணுங்கிறத இங்கே எடுத்துக்கிடுங்க. வீட்டுக்கு போய் அது நல்லால இது நல்லால உனக்கு நல்லா இருக்குன்னு ஏதாவது ஏலம் போட்டு தெரிஞ்சிங்க, கண்ணு மொழிய பிச்சு எடுத்து போடுவேன், ஜாக்கிரதை. மாரி, முத்துமாரிக்கு துணி எடுத்து அனுப்பி விட்டுருவோமா? ஆமாங்க, எப்பவும் போல எடுத்து அனுப்பிடுவோம். பூமாரி, உனக்கு என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்க. ஏங்க, நீங்க பாட்டுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து சுத்தி தெரியாதீங்க. நம்ம பேசாம தனியா போயிருவோம், இல்லனா அத்தனை பேருங்களோட துணி கணக்கும் நம்ம தலையில விடிஞ்சிரும், ஜாக்கிரதை. என்ன ஒத்த ரோசா, ஏதோ குசு குசுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல தங்க பொண்ணு, உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்கங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி வாங்க எல்லாரும் போவோம்.
ஏக்கா நீங்களே சேலை பார்க்கலையா? வேண்டாம் தங்க பொண்ணு, அன்னைக்கு தான் வீட்டுக்கிட்டே எடுத்துட்டோம்ல, நீ என்ன பார்க்கலையா? நான் ஒரு சுடிதார் தாக்கா வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம், இனி நீ கவுன் வாங்கி போட்டுக்க சின்ன பிள்ளைகளாட்ட. பிள்ளையே ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கா, இனி சுடிதார் பார்க்குறாளாம். ஆமா தங்க பொண்ணு, பிள்ளையும் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு போயிட்டாலே, இனி நீ சேலை கட்டி பழகுமா. ஏம்மா இந்த துணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மக்களே. இன்னைக்கு தான் எடுத்த எடுப்புலயே நல்ல துணியை எடுத்துட்டு வந்திருக்கா. ஆமாம் சத்யா, ரொம்ப நல்லா இருக்கு துணி, இதையும் எடுத்துக்க. மாரியத்தே நல்லா இருக்கா? இதே மாதிரி பூமாரிக்கு எடுத்துடலாமா? ரொம்ப நல்லா இருக்கு மக்களே, எடுத்துருங்க. 3 பேரும் ஒரே மாதிரி எடுத்து போட்டுக்கோங்கம்மா. இப்பெல்லாம் துணிங்க என்ன நல்ல நல்லா வருது இல்லம்மா? துணி எல்லாம் அதே துணிகதாக்கா, அந்த காலத்து ஸ்டைல இப்போ மறுபடியும் புதுசாக கொண்டு வராங்க, அவ்வளவுதான். ஆமாக்கா, அந்த காலத்தில் எப்படி துப்பட்டா இல்லாமல் வெறும் பேண்ட்டும் மேல் டாப்பும் மட்டும் இருக்கும், அதெல்லாம் இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. வள்ளி, பிள்ளைக்கு ஃப்ராக் கீக் ஒண்ணு எடுக்கலையாமா? எடுக்கணுக்கா, அப்புறமா எடுத்துக்கலான்னு தான் நின்றுட்டு இருக்கேன். கையோட எடுத்துருங்கக்கா, நேராயிட்டு இருக்குல்ல, சீக்கிரம் போவோம். எங்க சியானாக்கு இந்த ஃப்ராக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு வள்ளி. பேசாம இதே எடுத்துரு, நான் போய் காசு கொடுத்துட்டு வரேன். ஏன் அவசரப்படுறீங்க? உங்க தம்பி எப்படி அவன் பிள்ளைக்கு ஃப்ராக் எடுப்பான்ல, அதோட இந்த ரூபாயும் சேர்த்து கொடுக்க சொல்றேன், நீங்க பேசாம இருங்க. வள்ளி, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நம்ம பிள்ளைக்கு நாம ரூபா கொடுத்துக்கலாம். எப்ப பார்த்தாலும் அடுத்தவன் தலையிலே கட்டுறதுலயே இருக்காத. ஏய் என்ன, கல்யாணம் ஆகி வந்த புதுசுல பஸ்ஸுக்கு அதுக்கு இதுக்குன்னு நான் எத்தனை ரூபா உன் தம்பிக்கு அழுதுருக்கேன். உன் வேலையை பார்த்துட்டு போங்க. மைனி, என்னாச்சு மைனி? செல்வா, ஒன்றும் இல்லை. உங்க அண்ணன் ரூபாயை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டாரா. சியானாக்கு ஃப்ராக் வேற எடுத்தாச்சா, என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காவ. அதுக்கு என்ன மைனி, ஏன் அவளுக்கு நான் எடுத்து தர மாட்டேனா? நான் ரூபா கொடுத்துக்கிடுறேன், நீங்க அங்க பில் கவுண்டர்ல வைங்க. எனக்கு தெரியாதா, ஏன் குழந்தைன்னா குழந்தைதான். செல்வா, வீட்டுக்கு போனதும் ரூபாயை அண்ணுக்கிட்ட கொடுத்து விடுறேன், வாங்கிக்க. பரவாயில்ல, என்ன ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்க எடுத்துட்டு போய் பில் போட்டுருங்க, வாரேன் நான். என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை சீலா, அண்ணன் ரூபாயை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டாராம். அதான் சியானா ஃப்ராக்குக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டாவ, நானே காசு தரேன்னு சொல்லிட்டேன். ஏய், அவளே போய் சொல்லிட்டு திரியிறா, நீ காசு தாரேன்னு சொன்னியா? சீலா, என்ன இறக்கு கால? அவளே சம்பாதிக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கா, இவன் ஊரானுக்கெல்லாம் தருமம் பண்ணிட்டு தீரீரான். வீட்டுக்கு வா, இருக்கு உனக்கு இன்னைக்கு. ஒரு துணி எடுத்ததுக்கு இதுக்கு இப்படி பேசிட்டு போறா. ஏக்கா எல்லா துணியெல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்தாச்சுமா, கையோட கிளம்பிடலாமா? போலாக்கா போலாம். ஏன் சீலா, எஞ்சி தின குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருக்கா? ஒன்னும் இல்ல தங்க பொண்ணு, வாங்க போவோம். ஏய், பைக்ல நான் வாரேன். சீலா, வரும்போது வந்த மாதிரியே போயிருவோம், அப்பதானே எல்லாருக்கும் இடம் பத்தும். அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ வா போவோம். என்னாச்சு செல்வா, ஏதாவது சீலாக்கு கோவமா? காசு கொடுத்ததுக்கு ஏதாவது சத்தம் போட்டாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மைனி, சீலாவுக்கு கொஞ்சம் தலைவலி, அப்பவே சொன்னா, அதான் சரி நான் கூட்டிட்டு போறேன், அக்கா எல்லாரும் வந்துருங்க. ஏமா சீலா அவ்வளவு கோவமா இருந்தா, ஏதாவது பிரச்சனையோ? என்னன்னு தெரியலக்கா, இருங்க இந்த வழி தானே வருவாங்க, கேட்போம். என்னே, ஏன் உங்களுக்கும் சீலாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? சீலா மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்கா. அவன் மூஞ்சி அப்படித்தான் தங்க பொண்ணு. கரெக்டா சொல்றான் என் குழந்தை. கீதா, ஏய் செல்லு, இங்க என்ன பண்ற? கீதாக்கு நாங்க நிக்கிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியல போல இருக்கே. அப்படி ஒண்ணு இல்ல தங்க பொண்ணு. ஏங்க இதா நேரத்திலே போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியோ? ஆமாக்கா, நேரத்திலே போனா சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம்ல, இல்லைன்னா கூட்டாயிரும், அதான். நீங்களும் வாங்கலையா? வாங்கணும் கீதா, உனக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் கார்டு கொடுத்துருக்காவ. செல்லு, நீ வாங்கியாச்சா? இல்லை கீதா, எங்களுக்கும் நாளைக்கு உள்ளது தான். ஐயோ, ரொம்ப நேரமாக கணத்தை தூக்கிட்டே நிற்கிறியே, என்கிட்ட கொடு, நான் வேணா வீட்டில் இறக்கி விட்டுறேன். ஏய், என்ன சொன்ன? இல்லை சீலா, ரொம்ப வெயிட்டை தூக்கிட்டே இருக்கால, போகிற வழி தானே, ஒரு ஒத்தாசை உன் ஃப்ரெண்டுக்கு தானே செய்கிறேன். ஏன் ஃப்ரெண்டா? இது விடுச்சிலா, என் ஃப்ரெண்டு தான். செல்வா, அங்க போனீனா நீ வெளியே தான் வைக்கணும், ஏதாவது தூக்கிட்டு போயிருவாங்க. நானும் அப்படியே பைக்ல வரேன், என்னை கொஞ்சம் இறக்கி விட்டுறியா? நல்லா இறக்கி விடுவா, போய் ஏறிக்க போ. ஏய், கூட்டிட்டு போ, உன் ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா கணத்தை தூக்கிட்டு நிக்கா. இல்லை சீலா, நான் போகலை. கீதா, வீட்டுக்கு கொஞ்சம் செலவு வாங்கணும்னு சீலா சொன்னா, நான் அங்கே போகிறேன், நீ அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு போயிரு. எப்படியோ செல்வன்னா இன்னைக்கு தப்பிச்சாச்சு. எப்படியும் வீட்டுக்கு தானே வரணும், வா பேசிக்கிறேன் உன்னைய.